ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் மாமா கேமிங் சேனல். இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த மேட்ச் வந்து ஃபன்னாக விளாண்டுருப்பேன். ஃபன்னாக கொஞ்சம் வேறு தவள் வெடித்தலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அழுத்திப்பிடி கன்னாக எடுக்கிறீங்க. எனக்கும் அழுத்திப்பிடிக்கும் வித்தியாசம் இருக்குமான்னு என்ன தெரியல. நிறைய வித்தியாசம் இருக்கும் காய்ஸ். அழுத்திப்பிடிக்கு நாம் வந்து பேர் போடுறவங்க எம்டிஎம் கேமர்னால் கேட்டாலே அது அலறுவாங்க. எதுக்கு நான் அழுத்திப்பிடி அப்படி அழுத்திப்பிடி கைஸ். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேற்று அடிக்க வர நீங்க வரவே இல்லை. இப்போ வந்து அடுத்த ரவுண்டு வந்து முதல் ரவுண்டு நாம் ஜெயிச்சிருக்கோம், அடுத்த ரவுண்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரவுண்டு வந்து நம்ம அடிக்காமல் விடக்கூடாது. குத்து பைப்பை குத்து. அடாடா, பேட்ரி குறைஞ்சிடுச்சு, சார்ஜர் குறைஞ்சிடுச்சு. ஓ, நம்ம ரஷ் பண்ணிவிட்டு ஒரு அடி. ஓ மண்டை, இதெல்லாம் பார்த்துக்கிடுவா நான் யாருன்னு தெரியல. காடுனா நான் சிங்கம், வானனா இடி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி. சும்மா சுத்தி அடிக்கும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. தரமான அடி விழுந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து இதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஓடி வர்றாப்புல. ஒரு அடி கொடுத்துருவோம். கமான். ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. உன் குடும்பத்தில இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாதான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க. அது எம்பூஸ்தான் பிச்சை எடுப்பியா? நம்மளை வந்து படுத்துட்டு அடிக்கிறாப்லையா. எப்படி படுத்துக்கிட்டு ஒன்ட்டா படிக்கிறாப்லையா. நாம் விடுவோமா? அதுக்கு அடுத்த ஸ்னைப்பர் எடுத்தாப்புல. நாம் ஸ்னைப்பர் கிங்குன்னு தெரியல, அவனுக்கு தெரியாது. 131 டேமேஜ், அவ்வளோதான். 1 2 3 டேமேஜ், 1 2 3 டேமேஜ். பைப்பு குத்து கம்பை. இப்போ வெளியே வாடா. மண்டையை காட்டு தங்கம். அண்ணா, நான் மண்டையை காட்டிட்டு மட்டும் போங்கண்ணா. அண்ணா மண்டையை காட்டுங்கண்ணா. ஐயோ, ஃப்ரீஸ் பாம் வருதுங்க. ஃப்ரீஸ் பாம் வந்துச்சு. ஓ, அண்ணா மண்டையை காட்டுங்க. மிஸ்ஸுங்க. குளோவால் போடுங்க. நம்ம ஹெல்த் வந்து ஏறிடுச்சு. அழகாக யூஸ் பண்ணுறாங்க, ஹெல்த் ஏறிடுச்சு. அண்ணா ஒரு அடிண்ணா. ஓடி போய் மெடிக்கெட் போட்டுக்குவோம். அண்ணா அழகாக தெரியுதுண்ணா. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக குளோவால் போட்டுட்டாங்க. நான் ஒரே அடி. நம்ம போய் மெடிக்கெட் மட்டும் சுற்று. ஒரு மெடிக்கெட் சுற்று நல்லா சுற்று. அண்ணா வந்தானா மண்டையை காமிட்டு. அண்ணா வர்றாங்க. அண்ணா வந்துட்டாங்க. காட்டு. டேமேஜ் நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்துட்டாங்க. ஆட்டாடி, ஸ்னைப்பர் பிளேயரையும் ஸ்னைப்பர் வச்சு போட்டு தள்ளிட்டியாப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பிஆரோட கன் காம்பினேஷன் எடுத்திருக்கோம். கன் காம்பினேஷன் வந்து டெசர்டிக்கல் வராமல் அந்த குளோவாலில் போய் சிக்காகி நெருப்பு மாதிரி இருக்கும்ல, அந்த கன்று வரும் இது. அதுக்கப்புறம் நம்ம உட்பாக்கெட் எப்பயுமே எடுத்து விளாட்றதுலாம். அதுக்கப்புறம் அந்த பம்ப் கன்னு சொல்லுவாங்க, நியூ கன்று. அது வந்து ஒன் டேப் வந்து நல்லா விழுகும். அதுதான் என்னன்னா டேமேஜ் விழுகலைண்ணா. இதுதான் என்னோடய கன் காம்பினேஷன். அடி விழுகலை. நான் ஒரு அடி. அடுத்த அடி. நம்ம நெட் லேக் அடிக்குது கைஸ். அண்ணா ஒன்று அடுத்த அடி. நெட் லேக். குளோவால் இந்த நேரத்துக்கு குளோவால் விழுக வேண்டியது. ஆனால் குளோவால் விழுகலை. அண்ணா பரவாயில்ல, நீங்கள் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு போங்க. 4க்கு 3 இருக்கும். நாம் வந்து 4, அந்த அண்ணே வந்து ஆப்போனண்ட் அண்ணே வந்து 3 இருக்கும். அந்த 3 வெறித்தனமாக அடித்து பூயா அடிப்போமா என்று தெரியலை. பூயா அடிச்சு தான் ஆகணும். எதுக்குன்னா நீங்கள் ஆசைப்படுறது ஒன்று தான், பூயா. ஃப்ரீஸ் பாம் தூக்கி போட்டோம். அத்தடி வின் பண்ணிட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.